வேண்டாம். ஆன்சர் செக் பண்ண சொன்னா பேரசிம்பிள். குரூப்ல போட்டு விடுங்க. போட்டு விட்டாங்களா? எவ்வளவு முடிக்கிறோமோ அதுல மீதியே நீங்க பார்த்துட்டு வரணுங்க. ஹிடன் கன்ஜங்ஷன்ங்கிற கான்செப்ட் எதுக்குங்க இதை படிக்கணும்? சென்டென்ஸ் புரியாது இது இல்லைன்னா, அதுக்கு தான் இதை படிக்கும். கன்ஜங்ஷன் மறைஞ்சு வருது அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிடும். கன்ஜங்ஷன் ஃபர்ஸ்ட் என்னது? ரெண்டு சேர்க்கிறது, ரெண்டு கிளாஸ் சேர்க்கிறத நம்ம என்ன எடுத்துக்கலாம்? கன்ஜங்ஷன். ரெண்டு நவுன், ரெண்டு வேர்ப், ரெண்டு அட்ஜெக்டிவ், ரெண்டு அட்வர்ப், எதை சேர்த்தாலும் நம்ம கன்ஜங்ஷனா எடுத்துக்கலாம். இல்லையா? இதுல சில ஸ்பெசிபிக் கன்ஜங்ஷன் மட்டும்தான் மறைஞ்சு வரும். அப்படின்னா மற்ற கன்ஜங்ஷன் எல்லாமே எப்படிதான் இருக்கும்? டைரக்டா ஓப்பனா இருக்கும். இந்த கன்ஜங்ஷன்ஸ் மட்டும் இருந்தாலும் கரெக்ட், இல்லைனாலும் கரெக்ட். அப்ப இந்த விஷயத்தை எழுதல அப்படின்னா நம்மளே என்ன பண்ணிக்க வேண்டியது? எழுதிக்கணும் இத. சரியா? அதுதான் ஹிடன் கன்ஜங்ஷன். இதுக்கு மீனிங் இருக்கும். இதை எழுதினாலும் கரெக்ட், இது எழுதலைனாலும் கரெக்ட். மற்ற கன்ஜங்ஷன் எப்படி? எழுதினா மட்டும்தான் நீங்க பார்க்கணும். ஆனா இது எழுதினாலும் வரும், எழுதலைனாலும். ரைட்டா? ஹிடன் கன்ஜங்ஷன் 3 விஷயங்கள் இருக்கு, 3 விதங்களா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு that எப்படி வர்றது? thatக்கு 4 மீனிங் இருக்கு. இந்த இடத்துக்கு இதெல்லாம் படிச்சிருக்கணும். thatக்கு 4 மீனிங் இருக்கு. அது relative pronoun. 4வது that என்னது? நார்மல் கன்ஜங்ஷன். நம்ம ப்ரோனவுன் கிளாஸ் இருக்கு, ப்ரோனவுன் கிளாஸ் பாத்துருங்க. 1ஆம் தேதி சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ல 200 கொஸ்டின், 2ஆம் தேதி ப்ரோனவுன்ல 200 கொஸ்டின். அப்படியே 200 போடுவோம். டெஸ்ட் கிடையாது. 31/1. சரி, நம்ம படிச்ச எல்லாமே 31/1 எத்தனை நாள் கிளாஸ் முடியுது? 2.5 மாசம் கிளாஸ் முடியுது. இன்னைக்கு ஆரம்பிச்சோங்க மார்ச். சரி, என்னது இது அப்படின்னு பார்ப்போம். சரியா? that as a normal conjunction அப்படின்னு எழுதும் போது கூட சேர்ந்து நீங்க என்ன எழுதிக்கணும்னா இது பக்கத்துல noun clause எழுதிக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியாது, யூஸ் ஆகாது. எழுதிக்கங்க noun clause. that normal conjunction வரும்போது அது என்ன கிளாஸா வரும் அப்படின்னா noun clause. நான் பழைய கிளாஸுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சப்பார்டினேட் கிளாஸ்ல 3 டைப் இருக்கு. adjective class, adverb class, noun class. அதுல இருக்கக்கூடிய noun class. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இதுல என்ன அப்படின்னா that normal conjunction வந்தா முன்னாடி பின்னாடி கனெக்ட் பண்ணும். அவ்வளவுதாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதுதான் உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும்னு சொல்லவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். that நார்மல் கன்ஜங்ஷனா வந்துச்சுன்னா அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா என்ன சொல்லணும்? முன்னாடி பின்னாடி கனெக்ட். ஃபர்ஸ்ட் எதை மட்டும் தான் படிக்க போறோம்? என்னது? இதுக்கு வேற பாயிண்ட், இன்னும் ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். that நார்மல் கன்ஜங்ஷன் எப்போ வரும்? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல மட்டும்தான் that நார்மல் கன்ஜங்ஷனா வரும். நம்மளுக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம். நவுன் கிளாஸ்ங்கிறது எழுதி வச்சுக்கிடுங்க. that நார்மல் கன்ஜங்ஷனா எதையும் கனெக்ட் பண்ணும். Smith reported that more research was necessary. that ஒரு நார்மல் கன்ஜங்ஷன். எப்படிங்க நார்மல் கன்ஜங்ஷன் கண்டுபிடிக்கிறது? மீனிங் ரிப்போர்ட் பண்ணான்னு இருக்கா? என்ன ரிப்போர்ட் பண்ணான்னு எங்க வருது? நார்மல் கன்ஜங்ஷன். that கன்ஜங்ஷனா வந்துச்சுனாலே ஒன்னு நார்மல் கன்ஜங்ஷனா வரும், இல்லைன்னா எப்படி வரும்? இப்ப நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? நார்மல் கன்ஜங்ஷன். that ஏதாவது வார்த்தைக்கு பதிலா வந்திருக்கா? ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா ஏதாவது நவுனுக்கு பதிலா வரும், அதான் ப்ரோனவுன். that ஏதாவது நவுனுக்கு பதிலா வந்திருக்கா?
அப்ப இந்த that ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கிடையாது. இந்த that கண்டிப்பா என்னதுதான் சென்டென்ஸ் ரிப்பீட்டட் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டே இருங்க, மண்டையில ஏறி என்ன ரிப்போர்ட் பண்ணா பின்னாடி வருது. நெக்ஸ்ட் authors hypothesize அப்படின்னா என்ன அர்த்தம்? இமேஜின் பண்றாங்க. என்ன இமேஜின் பண்றாங்க அப்படின்னா that there would be thatங்கிறது நார்மல் கன்ஜங்ஷன். முன்னாடி பின்னாடி இருக்கா? என்ன ஹைபோதசைஸ் பண்ணாங்கன்னு பின்னாடி வந்துருச்சா? ரைட். அடுத்தது Jones asserted that confidentiality அப்படின்னு என்ன அர்த்தம்? சீக்ரெட் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் சீக்ரெட். என்ன சொல்றான்? என்ன சொல்றாங்க? சீக்ரெட் என்ன பண்ணப்பட்டுச்சா? எப்போ? அடி முழுக்க சீக்ரெட் மெயின்டைன் பண்ணப்பட்டுச்சுன்னு இவன் சொல்றான். தட் நார்மல் கன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றான்றது பின்னாடி வருது. அடுத்தது ஐ திங்க் தட் ஷீ இஸ் யோசிக்கிறான். he is lovable அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்தது I am sure that என்னது ஷுவரா இருக்கு? that நார்மல் கன்ஜங்ஷனா முன்னாடி பின்னாடி என்ன பண்ணிவிடும்? இது அடுத்தது he said that he was tired. thatங்கிறது என்னது? என்ன சொன்னாங்கிறது பின்னாடி வருது. அடுத்தது that she took the last piece of cake. confess வருதா? என்ன கன்ஃபஸ் பண்றாங்க? கன்ஃபஸ் பண்றது தப்ப ஒத்துக்கிறது. என்ன தப்ப ஒத்துக்கிட்டாங்க? லாஸ்ட் பீஸ் ஆஃப் கேக்க எடுத்துட்டாங்க. எல்லா சென்டென்ஸ்லயுமே that எப்படி வந்திருக்கு? நார்மல் கன்ஜங்ஷன். இப்பதான் நான் சொன்னேன் that நார்மல் கன்ஜங்ஷனா வந்துச்சுன்னா முன்னாடி பின்னாடி கனெக்ட் பண்ணும். நவுன் கிளாஸ், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் எல்லாமே சொன்னேன். that நார்மல் கன்ஜங்ஷனா வரும்போது that வராம கூட வாசிக்கும். He reported more research was correct. Smith reported more research was necessary. Correct. Smith reported that more research was necessary. You correct. Yeah. Right. கிளாஸ் இருக்கா? கிளாஸ் எழுதுவாங்க. கன்ஜெக்ஷன் என்ன பண்ணிட மாட்டாங்க? போட்டிருப்பாங்களா? that இல்லைன்னா கன்ஜெக்ஷன் இருக்காங்க. கன்ஜெக்ஷன் இருந்தது. இங்கதான் நீங்க செக் பண்ணணும். இங்கதான் செக் பண்ணணும். 2 கிளாஸ் இருக்கு. கன்ஜங்ஷன் வேணும். அந்த இடத்துல தான் என்ன யோசிக்கணும்? கன்ஜங்ஷன் மறைஞ்சு வருமானு யோசிக்கணும். சொல்றது புரியுதாங்க? கன்ஜங்ஷன் எங்க வரும்? 2 கிளாஸுக்கு நடுவுல தான் வரும். அந்த 2 கிளாஸ் பிடிக்கிறீங்க. ஒரு கன்ஜங்ஷன் வேணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இது தப்புன்னு நீங்க யோசிக்க கூடாது. நேரா மைண்ட் எங்க போகணும்? ஒருவேளை என்ன இருக்கலாம்? இங்க கன்ஜங்ஷன் மறைஞ்சு இருக்கலாம். புரியுதா? ரைட். அடுத்தது இப்படி வாசிக்கணும். இத the authors hypothesize there would be that போட்டானா பிரச்சனையே கிடையாது. ஆனா that போட மாட்டோம். அடுத்தது Jones asserted confidentiality was maintained throughout the right. அடுத்தது I think she is lovable. அடுத்தது கம்ப்ளீட்டா இத்தனை வருஷம் இத்தனை நாட்கள் வீட்டூர்ல வாசிச்சு வச்சு எடுக்கிற கிளாஸுங்க. யூடியூப்ல இருக்கிறது யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. மண்டையில ஏத்திக்கிங்க. இது எப்படி வாசிக்கணும்? அடுத்தது என்னது? நார்மல் கன்ஜங்ஷன். என்ன சொல்றாங்க? அடிச்சிடுவோம். கரெக்டா இருக்குமா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பிலீவ் பண்றான்? honesty is the that அடிச்சிடுவோமா? he believes honesty is the best policy. அடுத்தது
that என்ன பண்ணிடுவோம், அடிச்சிடுவோம். எது இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க? that நார்மல் கன்ஜங்ஷன். அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்றது தான் முக்கியம்ங்கிறாங்க. that அடிச்சுட்டு வாசிச்சா இஸ் இம்பார்ட்டன்ட், யூ கம்ப்ளீட் த ரைட். அடுத்தது டீச்சர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க? எக்ஸாம் வந்துட்டு எல்லா சாப்டரையும் கவர் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தட்ட அடிச்சிருந்தேன். இப்ப வாசிங்க. டீச்சர் எக்ஸ்பிளைன் எக்ஸாம் would cover all the chapters. அடுத்தது நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, they are planning a surprise party for John. I heard they are planning a surprise party for John. அடுத்தது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த சென்டென்ஸ் வேற, இந்த சென்டென்ஸ் வேற. என்னது? இந்த அளவுக்கு டயர்டா இருந்தா, எந்த அளவுக்கு டயர்டா இருந்தா, உடனே தூங்குற அளவுக்கு டயர்டா. நேற்று எனக்கு இது ஞாபகப்படுத்தி விடுங்க. சச்சை வச்சு நான் கிளாஸ் எடுக்கணும். சச் ஆஸ், சச் தட், ஆஸ் சச், சச், சோ தட், இது எல்லாத்தையுமே இன்னொரு தடவை கிளாஸ் எடுக்கணும். இல்லைன்னா மண்டையில நிக்காது. எந்த அளவுக்கு டயர்டா இருந்தா. ஆக்சுவலா கன்ஜெக்ஷன் என்னது? சோ கிடையாது. சோக்கு என்ன அர்த்தம்? சோனா அதனாலங்கிற மீனிங்காங்க. சோவை ஒரு நாள் நான் கிளாஸ் எடுக்கணும். சோ ஒரு நாள் கிளாஸ் எடுக்கணும். ஞாபகப்படுத்துங்க. அப்போ வர்ற ஐடியா. she was so tired that she fell asleep. இப்ப நான் என்ன பண்றேன்? ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம ஆளால. தாட்ட தூக்கிடுவேன். இப்ப வாசிங்க. was so tired she fell asleep. கரெக்ட். போய் எதை தூக்கிட்டாங்க? எதான் தூக்கிட்டாங்க? தாட்டை வந்துட்டு இங்கிலீஷ்காரனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால என்ன பண்ண மாட்டாங்க? இந்த தாட்டை எழுதவே மாட்டாங்க. எழுதுனா கண்டுபிடிக்கணும், எழுதலைன்னா இருக்குன்னு அசியூம் பண்ண தெரியும். எக்ஸாக்டா கரெக்ட். she was so tired she fell asleep immediatelyங்கிறது 100% எக்ஸாக்டா கரெக்ட். இந்த தாட்டையுமே என்ன பண்ணுவாங்க? மறைச்சு எழுதுவாங்க. தாட் கன்ஜங்ஷன் தானேங்க. கன்ஜங்ஷன்னாலே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அத மறைச்சு எழுதிக்கலாம். தாட் கன்ஜங்ஷனா வந்தாலே நீங்க அந்த தாட்டை என்ன பண்ணிக்கலாம்? அடுத்தது எதுக்கு சந்தோஷமா இருந்தாங்க? எதுக்கு சந்தோஷமா இருந்தாங்க? தாட்டை மறைக்கலாமா? தாட்டை மறைப்போமா? மறைக்கலாமாங்க? எப்படி சந்தோஷமா இருந்தாங்க? ஹார்ட் ஒர்க்கு பெய்ட் ஆஃப். தாட் நார்மல் கன்ஜங்ஷன் தானே. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் மாத்தி கொண்டு வந்தேன். அதுக்கே மூஞ்சி ஏன் இப்படி மாறுது? ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. அதை கூட விட்டுருங்க. இதை பாருங்க. தாட்டை மறைக்கலாமா? எப்படி வாசிங்க? they were happy, their hard work paid off. அடுத்தது மறைச்சு மட்டும் சொல்லுங்க. மறைச்சு மட்டும் சொல்லுங்க. he hoped the weather would improve by the. என்ன ஹோப் பண்ணா? ரைட், ஓகே. அடுத்தது it is essential you attend the meeting tomorrow. அடுத்தது we are grateful you could join. that as a normal conjunction. that normal conjunction வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? முன்னாடியோ பின்னாடியோ கனெக்ட் பண்ணோம். அது that normal conjunction வந்துச்சுன்னா 100% ஆஃப் த டைம் அது எப்படி வரலாம்? மறைஞ்சு வரலாம். மறைஞ்சு வந்துச்சுன்னா அந்த தாட்டை நம்ம போட்டோம்னா சென்டென்ஸ் எப்படி தெளிவா போயிடும். ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? 2 எடிட்டோர்ல தேட போறீங்க. நேத்து இன்னைக்கு எடிட்டோர் வராது. நேத்து நியூஸ் பேப்பர்ல 2 எடிட்டோர்ல தேட போறீங்க. எதை தேட போறீங்க? ஹிடன் கன்ஜங்ஷன். ஃபர்ஸ்ட் ஹிடன் கன்ஜங்ஷன் படிச்சு முடிச்சாச்சு. என்னது? that as a ஏரியா முடிஞ்சது. இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேன்? that எரர் கொஸ்டின் கேட்க முடியுமா? எரர் கொஸ்டின் கேட்க முடியுமாங்க? that ஹிடன் கன்ஜங்ஷன் என்ன அர்த்தம்? மறைஞ்சு வருதுன்னா அதை வராதுன்னு எடுக்கணுமா வருதுன்னு எடுக்கணுமாங்க? வருதுன்னு எடுக்கணும். இந்த கன்ஜங்ஷன் இல்லைனாலும் இருக்குன்னு எடுத்துக்கணும். அதான் பாயிண்ட். ரைட். செகண்ட். அடுத்தது செகண்ட் என்னது? that as a எப்படி வரணும்?
நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. சரியா? தட் இஸ் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எப்படி வரணும்? சப்ஜெக்ட் வராம ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். சப்ஜெக்ட் வராம ஒரு கிளாஸ் எழுதலாமா? எழுத முடியாதா? ஒரு கிளாஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் விட்டுருங்க, எழுதலாம், விட்டுருங்க. சப்ஜெக்ட் வராம நான் சப்ஜெக்ட் எழுத மாட்டேன், நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சென்டென்சஸ் இருக்குதாங்க, இருக்குது. அண்ட் வச்சு எழுதும் போது நாம என்ன பண்ண மாட்டோம்? என்ன எழுத மாட்டோம்? சப்ஜெக்ட எழுத மாட்டோம். சப்ஜெக்ட ஏன் எழுத மாட்டோம்னா, அண்ட் போட்டோம்னாலே ஒரே சப்ஜெக்ட். சப்ஜெக்ட எழுதாத ஒரு இடம் அப்படின்னு நீங்க தேடணும் அப்படின்னா அது ஒரே ஒரு இடம். சப்ஜெக்ட் இருக்காது அப்படின்னா அண்ட் சில நேரம் இந்த இடங்கள்ல மட்டும்தான் இத கிளாஸ் சேர்த்துச்சு அப்படின்னா எழுத மாட்டாங்க. இதெல்லாம் கிராமர் கிடையாது, சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதையும் என்ன பண்ணணும்? நாளைக்கு 2 எடிட்டோரியல்ல தேடணும். அண்ட் கன்ஜங்ஷன் போட்டிருப்பாங்க, என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? சப்ஜெக்ட் போட்டிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க, that as a normal conjunction. அங்க எதை எழுத மாட்டாங்க? that எழுத மாட்டாங்க. and conjunction போட்டா and conjunction போடாத இடத்தை தேடக்கூடாது, அப்படி தேட முடியாது. சொல்றது புரியுதாங்க? and போட்டா எதை எழுத மாட்டாங்க? சப்ஜெக்ட் எழுத மாட்டாங்க. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் எதை ஒமிட் பண்ணலாம்? எதை ஒமிட் பண்ணலாம்? சப்ஜெக்ட ஒமிட் பண்ணலாம். ஒமிட் பண்ண கூடாது, அதுக்கு தான் எழுதியிருக்கோம். that ரிலேட்டிவ் ப்ரோனவுனா வரும். கரெக்டா தப்பாங்க? கரெக்டா தப்பா? கரெக்ட். that ரிலேட்டிவ் ப்ரோனவுனா வரும் அப்படின்னா எடுத்தாலே ஒரு ஃபயர் ஆகுதுனே. சப்ஜெக்ட் பிளஸ் கன்ஜங்ஷனா வரும், இல்லைன்னா ஆப்ஜெக்ட் பிளஸ் கன்ஜங்ஷனா வரும். ரிலேட்டிவ் ப்ரோனவுனால என்னது? டபுள் வேலை பார்க்கும், டபுள் வேலை பார்க்கும். சரியா? ரிலேட்டிவ் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே டபுள் வேலை பார்க்கும். இது என்னது? ரிலேட்டிவ் கன்ஜங்ஷனாவும் வரும், சப்ஜெக்டாவும் வரும், கன்ஜங்ஷனாவும் வரும். ரெண்டுமே எந்த வார்த்தை தான்? பூங்கிறது சப்ஜெக்ட் பிளஸ் கன்ஜங்ஷனா வருங்க பர்சனுக்கு. கரெக்டா? பூம்ங்கிறது ஆப்ஜெக்ட் பிளஸ் கன்ஜங்ஷனா வரும். விச்ங்கிறது சப்ஜெக்ட் பிளஸ் கன்ஜங்ஷனா வரும். that too அதே மாதிரி சப்ஜெக்ட் பிளஸ் கன்ஜங்ஷனா வரும். ஓ, எது ஹிடன் கன்ஜங்ஷனா வரும்னா that ரிலேட்டிவ் ப்ரோனவுனா என்ன வரணும்? இப்படி மட்டும் தான் வரணும். சப்ஜெக்டா வந்தா ஹிடன் கன்ஜங்ஷன், that ரிலேட்டிவ் ப்ரோனவுனா வரும்போது என்னவா வந்திருக்கணும்? சப்ஜெக்டா வரக்கூடாது. எப்படி வந்திருக்கணும்? ஆப்ஜெக்டா வந்தா மட்டும்தான் அது எப்படி வரும்? எக்ஸாம்பிள் பார்ப்போம், தெளிவாயிரும். இதே மாதிரிதான் விச். that விச் வித்தியாசம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கீங்க. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் படிச்சு முடிச்சிட்டீங்க. that போடுற இடத்துல எல்லா இடத்துலயும் போடலாம். சரியா? that மட்டும் தான் சொல்லி கொடுக்க போறேன். அதே இடத்துல விச்ச போட்டோம்னா முடிஞ்சிச்சு. book was incredibly right. Subject verb. கரெக்டா? இது சப்ஜெக்ட் verb, இது ஆப்ஜெக்ட். that நார்மல் கன்ஜங்ஷனா? that நார்மல் கன்ஜங்ஷன். புக்க பத்தி சொல்றாங்க. book was incredibly fascinating. ரைட். அடுத்தது you lent me the book. that என்னது அப்படின்னா ஆப்ஜெக்டாவும் வருது, நான் சொன்னேன். that ஆப்ஜெக்டாவும் வந்து கன்ஜங்ஷனாவும் வந்தா எழுதாம இருக்கு. வாசிங்க. The book you lent me was incredibly fascinating. Correct. The book you lent me was incredibly fascinating. சொல்றது புரியுதா?
book that you lent me was incredibly fascinating. Correct. Book you lent me was incredibly fascinating. ரெண்டுமே கரெக்ட். that relative pronoun as an object. so இதை என்ன பண்ணலாம், மறைச்சு இதெல்லாம் ரைட். கீழே வாங்க, சொல்லுங்க என்னது. that எப்படி வந்திருக்கு, மறைச்சு எழுதுவோமா, மறைச்சு எழுத முடியுமா, இதை மறைச்சு எழுத இதை மட்டும் தான் மறைச்சு எழுத முடியும். that as an, இதை எப்படிதான் வாசிக்கணும், he lives in a house that has a ஈட்டன் கன்ஜங்ஷன் வந்திருக்கா, வந்திருக்காங்க, வர முடியுமா, வர முடியாது. தட்ங்கிறது சப்ஜெக்டா வந்திருக்கு, இத நீங்க மறைக்க தட் எப்படி வந்திருக்கணும், நல்லா புரியுற மாதிரியே இருக்கும். போய் மீதி எக்ஸாம்பிள நம்ம தான் போட போறோம். பெரிய பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு, கீழே பாத்தீங்களா இல்லையா, பார்க்கலையா, இந்த பாத்துக்கிட்டு இருக்குல்ல. இல்லையா என்ன பண்ணிட்டு வந்திருக்கணும், எனக்கு எந்த that என்னதுன்னு எழுதிட்டு வந்திருக்கணும். that relative pronoun, the that relative pronoun as subject, the that relative pronoun as object, the that normal conjunction. that பாத்தீங்கனாலோ which பாத்தீங்கனாலோ எழுதிட்டு வந்தோம். சௌந்தரி மேம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, இந்த that என்னது. The project won several awards. They completed the that என்னது, relative pronoun as an object சொல்லக்கூடாது, relative pronoun as object மறைச்சுக்கலாமா. project they completed one right. அப்படியே ஜெயா சொல்லுங்க, அடிக்கலாமா, இத அடிக்கலாமா. dress she wore to the party was that போட்டாலும் சரிதான், போடலைனாலும் சரிதான். she wore the dress to the party. ரைட், மேல that மறைச்சிடலாம், that மறைக்கலாமா, மறைக்கலாமாங்க. இது எப்படி வந்திருக்கு, அடுத்தது மறைக்கலாமா. company she works for is expanding. அடுத்தது மறைக்கக்கூடாதா, he is the person, பிடிச்சு சொல்லுங்க பாப்பா, he is the person I told you about the person. அடுத்தது மறைக்கலாமா, மறைக்கலாமா, மறைக்க கூடாதா, மாத்தி மாத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க நினைக்காதீங்க, தெளிவா இது புரியணும். மறைக்கலாமா, that எப்படி வந்திருக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சது போது எனக்கு ஒரு பல்பு அடிக்குது. என்ன அப்படின்னா, நான் எழுதுறது இப்ப கரெக்டான்னு சொல்றேன். that அப்படிங்கிற இந்த வார்த்தைய கன்ஜங்ஷனா நான் பார்க்க, என்னது that எப்படி பார்க்கும்போது, கன்ஜங்ஷனா பார்க்கும்போது சப்ஜெக்ட் கரெக்டா இது நான் சொல்றது போடும். that relative pronoun வரும்போது சப்ஜெக்ட் verb கரெக்டா
that height தெளிவா கேட்டு போனோம்னா அடுத்து இப்பதான் கிடைக்கும் that கன்ஜங்ஷனா பாக்குறீங்க that என்னன்னு முடிவு பண்ணிட்டீங்க கன்ஜங்ஷன் பாக்குறீங்க சப்ஜெக்ட் வேர்பு கரெக்டா இருக்கான்னு பாக்கீங்க சப்ஜெக்ட்டுக்கான வேர்பு சப்ஜெக்ட்டுக்கான வேர்ப் கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்க இருந்துச்சுனாலே அந்த that என்ன பண்ணிடலாம் அரைச்சிடலாம் ஏன்னா அந்த that ஒண்ணு நார்மல் கன்ஜங்ஷனா வரும் இல்ல that ரிலேட்டிவ் ப்ரோனஸ் இந்த ரெண்டு இடத்துலயுமே that என்னவா வராது சப்ஜெக்டா வராது இப்ப படிக்கும் போது சூப்பரா இருக்கும் திருப்பி கேட்பேன் கேட்கும் போது என்ன பண்ணணும் கஷ்டப்படணும் சரி எப்படி கஷ்டப்படுவீங்க அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க நான் ஒரு டயலாக் சொல்லி கொடுத்தேன் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆப்ஜெக்டா வந்தா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆப்ஜெக்டா வந்தா 2 மாசம் முன்னாடி சொல்லி கொடுத்த பஞ்சு இப்ப சொன்னது கிடையாது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆப்ஜெக்டா வந்தா எந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணுதோ சொல்லுங்க ஆப்ஜெக்டா வந்தாங்க ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்துச்சுனாலே எந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணுதோ நவுனை ரீப்ளேஸ் பண்ணுதோ அந்த நவுனை பத்தி தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ரிவிஷன் பண்ணும்போது நல்லா மண்டையில ஏத்திக்கிறோம் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிடுங்க ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வச்சு வர்ற கிளாஸுக்கு பேர் என்னதுங்க ரிலேட்டிவ் கிளாஸ் ஆக்சுவலா அதுக்கு இன்னொரு பேரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் அட்ஜெக்டிவ் கிளாஸ் எல்லாம் விட்டுருங்க அட்ஜெக்டிவ்னா என்னது அவனை பத்தி பேசணும் அப்போ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வச்சு எங்கெல்லாம் கிளாஸ் பார்த்திருக்கேன் அது எல்லாமே எதை பத்தி பேசணும் அது எல்லாமே அட்ஜெக்டிவ் கிளாஸுங்க ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல வரக்கூடிய கிளாஸ் எல்லாமே அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்ப அது கண்டிப்பா எதை பத்தி பேசும் நார்மல் கன்ஜங்ஷன்ல வர்றது நவுன் கிளாஸ் நவுன் கிளாஸ்னா நவுனை பத்தி பேசும் ஓய்யோ எதுங்க நவுனை பத்தி பேசும் அட்ஜெக்டிவ் கிளாஸ் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல வருதா இந்த கிளாஸ் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல வருதா ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல வருதாங்க அப்ப இது என்ன கிளாஸ் அப்ப இது கண்டிப்பா எதை பத்தி பேசும் நவுனை பத்தி பேசுது ரெண்டாவது ரிலேட்டிவ் ப்ரோனவுனா அட்ஜெக்டிவ் கிளாஸா எதை பத்தி பேசுது இந்த வார்த்தை எதுக்கு பதிலா வருது தட் எதுக்கு பதிலா போட்டிருக்காங்க எந்த வார்த்தைக்கு பதிலா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போடுறீங்களோ அந்த வார்த்தையை பத்தி தான் இந்த கிளாஸ் பேசும் இதுதான் நான் சொன்னேன் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இருக்கு இல்லைங்க அத ஒரு வார்த்தைக்கு பதிலாக தானே போடுவீங்க அந்த வார்த்தையை பத்தி தான் அந்த கிளாஸ் பேஸ் நல்லா புரிஞ்சிருக்கு அப்படிதானே அப்பவே புரிஞ்சுட்டா வெரி குட் வீட்டை பத்தி என்ன பேசிருக்காங்க பியூட்டிஃபுல் ரைட் அடுத்தது எதை பத்தி பேசியிருக்காங்க கார் அவன் டிரைவ் பண்ணக்கூடிய கார் அடுத்தது அடுத்து எதை பத்தி பேசிருக்காங்க அடுத்தது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எதை பத்தி பேசிருக்காங்க கீஸ பத்தி அடுத்து எதை பத்தி பேசிருக்காங்க மூவிய பத்தி அடுத்தது எதை பத்தி பேசிருக்காங்க பர்சனை பத்தி அடுத்து எதை பத்தி பேசிருக்காங்க கம்பெனியை பத்தி அவ ஒர்க் பண்ற கம்பெனி அடுத்தது எதை பத்தி பேசிருக்காங்க ரெஸ்டாரண்ட் அடுத்தது அடுத்து எதை பத்தி பேசிருக்காங்க ப்ராஜெக்ட பத்தி பேசிருக்காங்க ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சப்ஜெக்டா வரட்டும் ஆப்ஜெக்டா வரட்டும் எப்பனாலும் வரட்டும் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்துச்சுனாலே அது அட்ஜெக்டிவ் தான் சரியா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆப்ஜெக்டா வந்து அட்ஜெக்டிவ் கிடையாது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்துச்சுனாலே அது என்னதுதான் எப்போ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆப்ஜெக்டா வருதோ அந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் மறைச்சிக்கிறேன் சொல்றது புரிஞ்சுச்சா மறைக்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எங்க மட்டும்தான்
ஹோம் ஒர்க் இருக்குல்ல, அதனால ஹோம் ஒர்க். 10 கொஸ்டினே நீங்க 10 நிமிஷத்துல போடலைன்னா என்கிட்ட சொல்லுங்க. அவ்வளவு சப்பையா இருக்கும். கொஸ்டின் அந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கீங்க, ஆன்சர் போட போறீங்க. கொஸ்டின் என்னதுங்க? 9 ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தட் கேன் பி, எந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் விடலாமோ அதை மட்டும் தான் சொல்லணும். இருந்துச்சுன்னா சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. கொஸ்டின் இல்ல மேம், சொல்லுங்க. எதையாவது விடணுமா? ஏன் விடணுமா? விடணுமா விடக்கூடாதா? இந்த வார்த்தை இருக்கீங்க, எதை பத்தி பேசணும்? எதை பத்தி பேசணும்? that as a normal conjunction, that as a relative pronoun object. ஏன் ரெண்டுமே? ஏன் யாரோ ஒருத்தங்க என்கிட்ட வந்து டவுட் கேட்டாங்க, அவங்க ஒரு ஆளுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். யார் இது கேட்ட மாதிரி தான் எனக்கு ஞாபகம். ஓகே, ஏன் மறைப்போமா? ஏன் மறைக்க முடியுமா? முடியாது. அடுத்தது மறைக்க முடியுமா? மறைக்கலாமா? என்ன? Have you seen the book? I left. புதுசா வந்தாரு, எங்க வர? மேத்ஸ் ஆரம்பிச்சு 2.5 மாசம் ஆகுதுங்க. இந்த கிளாஸ் எத்தனாவதா இருக்கு? கிளாஸ் எத்தனாவதா இருக்கு? யூடியூப்ல பேசிக்ஸ்ல எத்தனாவதா இருக்கு? 10வது கிளாஸ் 11வது கிளாஸ். சரியா? இந்த கிளாஸ பார்க்கல அப்படின்னா நானா உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன். ஏன்னா 10 கிளாஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்துருக்கேன்? 2.5 மாசம் கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸ் பார்க்கல அப்படின்னா மனசுக்குள்ளே வச்சுக்கிடுங்க, என்கிட்ட கொண்டு வந்து என்னைய வில்லன் ஆக்கிறாரு. அடையலாமா? மறைக்கலாமா மறைக்க கூடாதா? மறைக்க எப்படி வந்திருக்கு? ரேடியோ ரொம்ப பழசு இல்ல, ஆனாலும் ரேடியோ என்ன ஆயிடுச்சு? வேலை பாக்குறது. அடுத்தது மறைக்கலாமா? மறைக்க. அடுத்தது மறைக்க. மீனிங்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது இல்ல? போன வாரம் ஒரு ஓல்டு ஃப்ரெண்டை பார்த்தேன். இந்த ஓல்டு ஃப்ரெண்டை தான் நான் எத்தனையோ நாட்களுக்கு பார்க்கல. அடுத்தது எரர் கொஸ்டின் போவோம். 5000 கொஸ்டின் ரெடி ஆகுது. இப்போ நம்ம தெரிஞ்சு மறைக்க கூடாதா? டோன்ட் குக் த மீட். இப்ப என்ன பண்ணணும்? அப்ப என்ன பண்ணும்? அடிச்சோம்ல, இப்ப என்ன பண்ணும்? ஹிடன் கன்ஜெக்ஷன் மறைச்சா இருக்கும். என்ன பண்ணணும்? ஹிடன் கன்ஜெக்ஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்கும். சரியா? மணி எத்தனை? 7:15. 25க்குள்ள 7:15. ஓகே, 25க்குள்ள முடிச்சிடும். நீங்க வேணா பாப்பீங்க, பாருங்க அண்ணன் எப்படி எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. கிரவுண்ட் பிரேக்கிங் ரிசர்ச் த சயின்டிஸ்ட் ரைட் விச்ங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது? ரிசர்ச். ரிசர்ச் இன்வால்வ் இயர்ஸ் ஆஃப்
அண்ட் டேட்டா ஃபீல்டுங்கிறது வேர்பா, சப்ஜெக்ட் எது? கிரவுண்ட் பிரேக்கிங் ரிசர்ச். யா, கிரவுண்ட் பிரேக்கிங் ரிசர்ச். ரைட், த கிரவுண்ட் பிரேக்கிங் ரிசர்ச் revealed insights that என்னது? that என்னது? that என்னது? that என்னது? that என்னது? என்னது? adverb. that எதை ரெஃபர் பண்ணுது? insights தான் ஆல்டர் பண்ணுது. that என்னதுங்க? subject. relative pronoun as the that fundamentally alter our understanding of genetic mutations. இனி கிளாஸ் வட்டம் போடுவோம். இது clarification. கிளாஸ் இருக்கு. நாலா அஞ்சாங்க. 1 2 3 4 கிளாஸ் இருக்குன்னா எத்தனை கன்ஜங்ஷனு? இதெல்லாம் கன்ஜங்ஷனு. ஒண்ணு இருக்கா? ஒண்ணு இருக்கா? 2 தான் இருக்கு. அப்போ இன்னும் ஒண்ணு வேணும். எங்க போடலாம்? சர்ச் பக்கத்துல போடணுமா? சர்ச் பக்கத்துல போட போட்டுக்க. கமானாலயா? கமானா அண்ட் எதையும் கனெக்ட். அண்ட் எங்க போடணும்? ரிவீல் பண்ணிச்சு. ரிசர்ச் தானே. ரிசர்ச் இன்வால்வ். கமா வச்சு பாக்குறீங்களா? கமா வேண்டாம். தேட் போடுறோம்லங்க. தேட் தானே போட சொன்னீங்க. தேட் என்னது? தேட் என்னது? நார்மல் கன்ஜங்ஷனா? தேட் என்னது? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் as ஆப்ஜெக்ட். நார்மல் கன்ஜங்ஷன் கிடையாது. எப்படி? The scientists conducted groundbreaking research. கன்ஜங்ஷன் போடுறது மேட்டர் கிடையாது. என்ன கன்ஜங்ஷன் சொல்லும்? சயின்டிஸ்ட் கண்டக்ட் பண்ண கிரவுண்ட் பிரேக்கிங் ரிசர்ச் இருக்குல்ல, அதுல என்ன இன்வால்வ் ஆயிடுச்சு? வருஷங்களான கஷ்டப்பட்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன், டேட்டா கலெக்ஷன் இன்வால்வ் ஆயிடுச்சு. இந்த கிரவுண்ட் பிரேக்கிங் ரிசர்ச்ல இன்சைட்ஸ் வந்துச்சு. இந்த இன்சைட்ஸ் எதை மாத்துது? நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜெனடிக் மியூட்டேஷனை மாத்துது. தட் மறைஞ்சு வந்திருக்கு. தட் நார்மல் கன்ஜங்ஷனா? எப்படி வந்திருக்கு? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் as போட்டீங்கன்னா தான் கம்ப்ளீட்டா மீனிங் புரியும். ஏற்கனவே இப்ப நான் சொல்லி கொடுத்தேன். அப்படியே கிடையாது. பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும், 10 செகண்ட்ல தெரியணும், உடனே தெரியணும். அந்த கிளாஸே ஒரு நவுனை பத்தி பேசும். ஏன்னா நான் இப்பதான் சொன்னேன், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வரக்கூடிய கிளாஸ் எப்படிப்பட்ட கிளாஸுங்க? ரைட். தட் நார்மல் கன்ஜங்ஷன் வந்துச்சுன்னா முன்னாடி பின்னாடி என்ன பண்ணிவிட்டோம்? மறைஞ்சி வருது அப்படின்னாலே இந்த ரெண்டுல ஒண்ணு நடக்கணுமா? ஒண்ணு அட்ஜெக்டிவ் கிளாஸா இருக்கணும், இல்ல முன்னாடி பின்னாடி சென்டென்ஸ் பாருங்க. இது சயின்டிஸ்ட் கண்டக்ட் பண்றாங்களாங்க. டோட்டல் கிளாஸ் எதை பத்தி பேசுற மாதிரி வருதா? நவுனை பத்தி பேசுற மாதிரி ஒரு டோட்டல் கிளாஸ் வருதா? அப்ப இது கண்டிப்பா என்ன கிளாஸ் தான்? அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஃபர்ஸ்ட் அதை தெரியணும். ட்ரூவே இதுதாங்க. தட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்துச்சுன்னா அது எப்படி வரும்? ரைட். அடுத்தது தட் நார்மல் கன்ஜங்ஷன் வந்துச்சுன்னா முன்னாடி பின்னாடி பாருங்க.
ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இன்னது அப்படிங்கிறது இருக்கிறது 10வது சென்டென்ஸ் உங்களுக்கு. சரியா? 10வது சென்டென்ஸ் தேவி மேம். அவங்க பார்த்த உடனே கண்டுபிடிக்கல அப்படின்னா நாம இந்த கிளாஸ் திருப்பிப்போம். பார்த்த உடனே அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா நாம இதுதான் செக்ஷன் மறைஞ்சு வர்றத பார்த்த உடனே அவங்க கண்டுபிடிக்கலைன்னா மறுபடியும் பார்ப்போம். வேணா ஏதாவது சொல்றோம். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அவங்க கண்டுபிடிக்கலைன்னா. அப்ப கண்டுபிடிக்காதீங்கன்னு பாங்க. அவங்க கண்டுபிடிக்கலைன்னா அவங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க எனக்கு வாங்கிட்டாங்க. வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. காம்ப்ரிஹென்சிவ் ப்ரொபோசல் த ஆர்கிடெக்ட் பிரசன்டட். ரைட், ஆர்கிடெக்ட் பிரசன்ட் பண்றாரு. ஃபைனைட் வேர்பா நான் ஃபைனைட் வேர்பா? இன்வால்விங். அதான் இன்வால்விங் இன்னோவேட்டிவ் கிரீன் பில்டிங் டெக்னிக்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் அர்பன் பிளான். வாஸ் வேர்பா? ரைட், வாஸ் அப்ரூவ்ட் பை த சிட்டி. காசு என்னது? த காம்ப்ரிஹென்சிவ் ப்ரொபோசல். எத்தனை கிளாஸ் இருக்கு? எத்தனை கிளாஸ் இருக்கு? என்னடா கைய வச்சு என்னறீங்க? எத்தனை தான் இருக்கு? இப்படி 3 இருக்கு. ஜோதி 3ன்னு சொல்றாங்க. எப்படி 3 இருக்கு? ஆர்கிடெக்ட் எத்தனை இருக்கு? கன்ஜங்ஷன் எங்க? கன்ஜங்ஷன் எங்க? கன்ஜங்ஷன் இல்ல. கன்ஜங்ஷன் போடணும். போடுவோமா? எங்க போடுவோம்? காம்ப்ரிஹென்சிவ் ப்ரொபோசல் ஆர்கிடெக்ட். ஆர்கிடெக்ட் என்னதான் பிரசன்ட் பண்ணா? ரைட், நெக்ஸ்ட் வந்துருவாங்க. வாங்க வாங்க. த intricate choreography the dance troupe perform. that வரும். that வரும். எப்படி பார்த்த உடனே தெரியுது? that நான் போட்டுக்கிறேன். கரெக்டான்னு தெரியாது. ஏன் தெரியுமா? டான்ஸ் குரூப் என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு? என்ன பெர்ஃபார்ம் பண்ணிச்சு? நான் சொன்னேன். பக்கத்துல இருக்க நவுனை பத்தி பேசுற மாதிரி ஒரு கிளாஸ் வந்துச்சுனாலே that எப்படி வந்திருக்கும்? relative pronoun as object வந்திருக்கும். அரஞ்சு வந்து இதான் ரைட். blending traditional and contemporary styles in a seamless narrative. ஃபைனைட் வேர்ப். என் கண்ணு எதை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா மற்றது எல்லாமே அப்படியே மேல போயிடணும். choreography captivated audiences and critics alike with its emotional depth and technical precision. எத்தனை கிளாஸ் இருக்கு? கன்ஜங்ஷன் எதுதான்? 3வது சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ். The controversial legislation பார்லிமெண்ட் பாஸ் பண்ண controversial legislation which includes provisions aimed confined work. அடுத்த கிளாஸ் உங்களுக்கு. V3S adjective, V2S adjective. ஒரு செகண்டில் கண்டுபிடிப்பது எப்படி? இதுதான் அடுத்த கிளாஸ். V2S adjective சொல்றேன். V2 V3S adjective. V2 finite verb, V3 non finite verb, V3 மட்டும் தான் adjective வரும், V2 finite verb வரும். பார்த்த உடனே வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு. நல்லா சுத்துது புரியுதாருன்னு கொஞ்சம் கண்ணை மட்டும் திறந்து வச்சுக்கிடுங்க. 3ஆம் பெஞ்ச் உட்காந்து இராதீங்க. provisions aimed at reforming the health care system. சப்ஜெக்ட் எது? மற்ற குப்பெல்லாம் எனக்கு வேண்டாம். ஒரு கிளாஸ் இருக்கு. ரைட்டா? எத்தனை கிளாஸ் ஆயிடுச்சு? இதோட எத்தனை கன்ஜங்ஷன் இருக்கு? எத்தனை கன்ஜங்ஷன் இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இன்னும் ஒண்ணு வேணுமா? இந்த ஒண்ணுதான் என்னது? அடுத்தது கொஞ்சம்
advanced algorithm that the மேமுக்கோ அரண்யாவுக்கு முன் நான் கிராமர் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா நானே எனக்கு அவார்டு கொடுத்துக்கிட்டீங்களா. ஏன் அப்படின்னா ஒருத்தங்க ரீடிங் சரிங்களா, இன்னொருத்தவங்க வந்துட்டு சின்ன வயசுல இருந்து எழுத படிக்க தெரிஞ்சதுல இருந்து இங்கிலீஷை வெறுத்தவங்க. ஸோ இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் நம்மளுக்கு என்னது அச்சீவ்மெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், எனக்கு கிடைச்ச இங்கிலீஷ் டீச்சர் கொடுமைப்படுத்தி இதோடைய அழகை காமிக்காம விட்டுட்டாங்க. நான் இந்த கிளாஸுக்கு டைட்டில் என்ன தெரியுமா வைக்க போறேன், The Beauty of the Hidden Conjunction அப்படின்னு வைக்க. யா ரைட், வாங்க. அட்வான்ஸ் அல்காரிதம் தட் த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டிசைன் பண்ண. அது சென்டென்ஸ் போயிருவோமா, போதுமா? இதை ஃபுல்லா நான் முடியும், நிறைய இருக்கு, பயப்படாது, நிறைய இருக்கு. அடுத்தது the comprehensive analysis வந்துருச்சா, ரைட். அடுத்தது ரிப்போர்ட் that the investigative வந்துருச்சா. உங்களுக்கு தெளிவா புரியல அப்படிதானே, என்ன பண்ணணும் திருப்பி புரியாது, ஆக்சுவலா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடுத்தது எதுக்கு உங்களுக்கு புரியாதுன்னு ஏன் சொல்றேன், மனசு தேத்திக்கிங்க. லெவல்ல இது புரியறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், பயப்படாதீங்க, மனசு தேத்திக்கிங்க, வந்துடும். உங்களுக்கு புரியுதா பின்னாடி பவித்ரா, புரியுதா? சரி, கன்ஜங்ஷன் எங்க இருக்கு? That's the innovative curriculum that the education reformer. அடுத்தது the sophisticated model that the climatologist develop பண்ண sophisticated. எல்லா சென்டென்ஸையுமே that ஆப்ஜெக்டா வந்திருக்கும், that மறைஞ்சி வந்திருக்கும். இது வரைக்கும் பார்த்த எல்லா சென்டென்ஸ்லையும். சரி, கடை சென்டென்ஸுக்கு வந்தாச்சு. அவங்க தான் சொல்லணும், அவ்வளவுதான் டவுட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல the ambitious novel ஃபுல்லா எதை பத்தி பேசுது? அப்ப கண்டிப்பா ஒரு கிளாஸ் ஒரு நவுனை பத்தி பேசுது. that relative pronouns ஆப்ஜெக்டா மறைஞ்சு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒண்ணு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போட போறீங்க, இல்ல பிளாங்கா விட போறீங்க. இங்க பிளாங்கா விடணும்னு தெரியும்ல, இங்க மறைஞ்சு வந்திருக்கோம், அங்க பிளாங்கா விடும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், I know a man பேப்பர் தோசைன்னு வேணா சேர்த்துக்கிறோமா? வாங்க. அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் வந்துருச்சா, நம்ம என்ன போடுவோம் ஆக்சுவலா? போடுவா வேண்டாமா? that போடவா வேண்டாமாங்க? that போட்டேன்னா அது எப்படி வந்திருக்கு? ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா எப்படி வந்திருக்கு? சப்ஜெக்டிவ் வெர்ப். இப்போ என்ன பண்ண வேண்டாம் இங்க? and you want as just ஹோம் போடணும் போட்டுக்கிடுங்க, ஹோம் பிரச்சனை கிடையாது. நான் கொஸ்டின் நான் மாத்திட்டேன்ல, இந்த இடத்துல என்ன போடணும் நீங்க? that போடணும், that ஆப்ஜெக்டா போடணும், ஆப்ஜெக்டா போட்ட அந்த that போட கிளாஸை ஒரு தடவை பாருங்க, 2 தடவை 3 தடவை 4 தடவை எத்தனை தடவைனாலும் பாருங்க. ஆனா எனக்கு இது புரியணும். நான் ஒரு கிளாஸ் பாக்குறது மேட்டர் கிடையாது, 100 கிளாஸ 40 தடவை பாக்குறது தான் மேட்டர். படிச்சதை திருப்பி படிக்கணும். படிச்சது நான் கிராமர் படிக்கும் போது அப்படிதான் படிச்சேன். ஒரு கிளாஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா உடைச்சிடுவேன். 50 நிமிஷத்தை 15 நிமிஷமா உடைச்சி 15 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து நான் ஃபைனிட் வேர்ப்ஸுக்கு ஒரு கிளாஸை மட்டும் 30 தடவை பார்த்தேன். உங்களுக்கு
அதனால ஒத்த தடவை புரியணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். திருப்பி திருப்பி பாருங்க, ரிப்பீட்டடா பாருங்க. எப்பவுமே ரெண்டே விஷயம் தாங்க. ஒன்னே 2x வச்சு பார்க்கணும், இல்ல அப்படின்னா ரிப்பீட்டடா பார்க்கணும். இது ரெண்டு தான். தெரிஞ்சதை 2x வச்சு பார்த்துட்டு தெரியாத புது கான்செப்டை எப்பவுமே திருப்பி திருப்பி பார்க்கணும். அடுத்தது பேப்பர் திங்கிறதுலே இருக்காங்க இவங்க. போடுங்க. போடவா போட வேண்டாமா? போடக்கூடாது. இஸ் a kind of paper you can eat. இது எதை பத்தி பேசுது? அடுத்தது போடணுமா போடக்கூடாதா? ஏன்னா இங்க என்ன வேணும் எனக்கு? என்ன வேணும் எனக்கு? சப்ஜெக்ட் வேணும். நாங்களே எடி போடுவோமே. போடணுமா போடக்கூடாதா? அங்கேயும் என்னதான் பண்ணணும்? போடணும். ஏன்னா that எப்படி வந்திருக்கு? ஓகே. கீழே பேப்பர் அவன் திங்கலங்க. ஒய்ஃப் செஞ்சு கொடுத்தா பேப்பரை தின்னுதான் ஆகணும். அதான் பாருங்க நீங்க. ஈட்ஸ் ஒன்லி இத போட்டு என்ன போடணும்? என்ன போடணுங்க? போட தேவை இல்லை. ஏன் அப்படின்னா இங்க என்ன வரப்போகுது? ஆப்ஜெக்டா வரப்போகுது. அடுத்தது போடணுமா போட வேண்டாமா? போட வேண்டாம். அடுத்தது போட வேண்டாமா? போடணுமா வேண்டாமா? போடணுமா போட வேண்டாமா? புரிஞ்சுட்டா இப்போ? ஒன் ஆஃப் த குட் பீப்புள் ஐ ரியலி லைக். ஐ ரியலி லைக் எதை பத்தி பேசுது? ரைட். அடுத்தது முடிய போகுது. இந்த வார்த்தை நெக்ஸ்ட் ஹூ இல்ல தட் போட்டுக்கிறீங்க. அடுத்தது பேப்பரே வருது. யூ கேன் ரைட் ஆன் த பேப்பர். போட. அடுத்தது போடணுமா போட வேண்டாமா? Men who work in hospitals are admired. As this paper got a flavor. போடணுமா போடக்கூடாதுங்க? சில பேர்லாம் இருக்காங்க, இருக்கு உட்கார்ந்து இருக்காங்கன்னே தெரியல. மாத்தி மாத்தி சொல்றது. போடணுமா போடக்கூடாதா? போடணும். ஃபிளேவர் தான் என்ன பண்றதுங்க? வரணும். சரிங்களா? சப்ஜெக்ட் இருக்கா ப்ளீஸஸ்க்கு? இல்ல. got has got to verb. பேப்பர்ங்கிறது சப்ஜெக்ட். யூடியூப்ல ஹோம்ஒர்க்கா மறக்காம போட்டுருங்க. கொஸ்டின் உடைய கான்செப்ட் புது பேட்சுக்கு தெரியாது, பழைய பேட்சுக்கு தெரியும். இது சப்ஜெக்ட் எது? verb இது. this paper the subject has got to verb. ரைட். ப்ளீஸஸ்க்கு சப்ஜெக்ட் எது? சப்ஜெக்ட் நம்ம தான் என்ன பண்ணணும்? போடணும். அடுத்தது போடணுமா? போட வேண்டாம். டூ சப்ஜெக்ட் ஆர் ஸ்மோக்கிங் verb. சிகரெட் ஏயர்ஸ்னா ஒரு பிராண்ட். போடணுமா போடக்கூடாதா? போடணும். போடணுமா போடக்கூடாதா? சரி. இவ்வளவு நேரம் பார்த்த எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கோ அதை நான் கேட்கறேன். போட அவசியம் புரிஞ்சிச்சுன்னா எல்லாம் புரிஞ்சிருக்கும், இல்லைன்னா எதுவுமே புரிஞ்சிருக்காது. நடுவுல மட்டும் யாருன்னு போடணுமா? அடுத்தது
உங்களுக்கு சொல்லி கொடுக்காத நீங்க பயந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நான் இப்ப சொல்ல போறேன். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். கான்செப்டுங்க, வேற இல்லைங்க. கான்செப்ட் என்னது? இப்ப பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தெரியும்? அப்படிங்கிற இந்த வார்த்தை ஆப்ஜெக்ட்ல வரும். கரெக்டா? ஆப்ஜெக்ட்ல வரும்போது எப்படி வரும்னு சொன்ன? இச்சு ஆப்ஜெக்ட்ல வரும்போதும் ஆப்ஜெக்ட்ல வரும்போதும் மறைஞ்சுதான் வரும். ஏன் இதை மட்டும் ஏன் விடுறீங்க? இவனும் எங்க வரான்? இது வந்துட்டு ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். இந்த விஷயத்த நான் சொல்ல முடியும். அதுல மறைஞ்சுதான் வருது. உங்களை கன்ஃபியூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் போட்டேன். இந்த பாயிண்ட் புரிஞ்சதுன்னா எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தட் ஆப்ஜெக்டா வரும்போது மறைஞ்சு வருது இல்லைங்க, ஆப்ஜெக்டா வரும்போது மறைஞ்சு வருது இல்ல, அதே மாதிரி மறைஞ்சு வரும். உங்களுக்கு புரியல இந்த பாயிண்ட் அப்படின்னா விட்டுருங்க. சரியா? அதனாலதான் இந்த பாயிண்ட் நான் சொல்லாம வச்சிருக்கேன். சரியா? எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்? கன்ஃபியூஸ் ஆகி எனக்கு தெரியும், எனக்கு புரியும், உங்களுக்கு புரியல அப்படின்னா நாம படிச்சது 3 விஷயம் தான். இப்போ தட் நார்மல் கன்ஜங்ஷனா வரும். தட் நார்மல் கன்ஜங்ஷனா வந்துச்சு அப்படின்னா முன்னாடி பின்னாடி கனெக்ட் பண்ணும். தட் ரிலேட்டிவ் ப்ரோனவுனா வரும், சப்ஜெக்டாவும் வரும், ஆப்ஜெக்டாவும் வரும். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்துச்சுன்னா என்ன கிளாஸா வரும்? அது அட்ஜெக்டிவ் கிளாஸா வரும். சரியா? அட்ஜெக்டிவ் கிளாஸா வரும். தட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்துச்சுன்னா அட்ஜெக்டிவ் கிளாஸா வரும். ஆனா எல்லா இடத்துலயும் மறைஞ்சு வராது. தட் எப்படி வந்தாதான் மறைஞ்சு வரும்? ஆப்ஜெக்டா வந்தா மட்டும்தான் தட் மறைஞ்சு. தட் ஆப்ஜெக்டா வந்தா மறைஞ்சு வரும். ஆப்ஜெக்டா வந்தாலும் இது செஞ்சு இருக்கிற மீதிய போட்டுட்டு வரும். எந்த சென்டென்சஸ்லாம் நான் போடலையோ அங்க தட் மறைஞ்சு வருதா வரலையான்னு நாளைக்கு எழுதிட்டு வந்திருக்கணும். சரியா? மறைஞ்சு வரல அப்படின்னா அந்த தட் என்ன மீனிங்ல வந்திருக்குன்னு சொல்லணும். தட் அங்க இருந்துச்சுன்னா என்ன மீனிங், விச் வந்துச்சுன்னா என்ன மீனிங், சப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ஆப்ஜெக்ட் இல்ல நார்மல் கன்ஜங்ஷன் கூடவே சேர்ந்து இந்த சென்டென்ஸ் மறைஞ்சு வந்துட்டா மறைஞ்சு வந்துட்டு முடிச்சிடணும். பிளஸ் ரெண்டு எடிட்டோரியலுக்கும் என்ன பண்ணிட்டு வரணும்? எங்கெல்லாம் ஹிடன் கன்ஜங்ஷன் இருக்கோ, தட்டோ விச்சோ தட் நார்மல் கன்ஜங்ஷனோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடும். பார்க்காம நாளைக்கு வராதீங்க, காய்ச்சல்னு சொல்லி லீவ் போட்டுருங்க. பார்க்காம நாளைக்கு வராதீங்க.